கூறினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவர் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவை மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிவுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசுமுள் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் நீரில் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தார்கள். நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர்கள். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை குடிசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவுக்கும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். பண் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் வந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவை மீது தம் உடலில் தம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இருந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளை போல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டையில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன் வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவார், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வார். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் பாஸ்கா காலத்தில் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் 4வது வார ஞாயிற்றுக்கிழமை நாம் இருக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய தாய் திருவை ஒவ்வொரு காலங்களும், தவக்காலம், பாஸ்கா காலம், திருவருகை காலம், பொது காலம், ஒவ்வொரு நேரமும் நமக்கு நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், கடவுளை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக, அற்புதமாக நமக்கு காலங்கள், வெவ்வேறு காலங்களில் எதை நாம் சிந்திக்க வேண்டும், எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இறை வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாடும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளுடைய வாசகமும் முதல் வாசகம், நாம் யாரை விசுவசிக்க வேண்டும், அவரை விசுவசிக்கும் போது நாம் எதை நாம் இந்த உலகத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வாறு அவரை பற்றிக்கொள்ள முடியும் என்பதை முதல் வாசகம் மிக தெளிவாக கூறப்படுகின்றது. அதோடு மட்டுமில்லாமல் 2ஆம் வாசகமும் அந்த இறைவனை நாம் பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது, உயிர்த்த இறைவன் மீது விசுவாசம் அவர்படி வாழுகின்ற பொழுது நமக்கு என்ன நடக்கும், நம்முடைய வாழ்வில் என்ன நடக்கும் என்பதை 2ஆம் வாசகம் நமக்கு சித்தரித்து அழகாக காட்டுகின்றது. நற்செய்தி வாசகம் மீண்டுமாக யாரை நாம் பார்க்க வேண்டும், யாருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், நாம் யாருடைய மக்கள், நமக்கு ஆயர் யார், நம்முடைய தலைவர் யார், நம்மை நாம் பின்பற்றக்கூடிய ஒரு இறைவன் யார் என்பதை மிக தெளிவாக நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, உயிர்த்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நாம் அந்த இறைவனை எவ்வாறு இன்னும் அதிகமாக பற்றிக்கொள்ள முடியும்,
சற்று நம்பி நாமே சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக அந்த பேதுரு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற, எனக்கு தெரியவே தெரியாது, இந்த நபரை எனக்கு தெரியவே தெரியாது என்று ஓடி ஒதுங்கிய அந்த பேதுரு ஆண்டவரை அனுபவித்த பிறகு, உயிர்த்த இறைவனை தன்னுடைய வாழ்வில் தனதாக்கிக் கொள்கின்ற பிறகு தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு உடனே சென்று, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவர் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற அந்த மனிதன் நேராக சென்று 3000 மக்கள் அல்லது அதற்கு மேலாக இருக்கிற அனைத்து மக்களை பார்த்து, நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள், அவரை உணர்ந்து கொள்ளுங்கள், அவரே மெஸ்ஸியா, நம்மை மீட்கின்ற இறைவன் அவரே, நமக்காக இந்த உலகத்திற்கு வந்த இறைமகன் அவரே என்று நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். உடனே அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? பயந்து நடுங்கின்ற ஒரு அவர் ஓடி வந்து சொல்றாரு, நீ இயேசுதான் நம்பணும் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் உடனே நினைச்சுனாங்க. முதல் வாசகம் மிக தெளிவாக சொல்லுது, மக்கள் அதை உணர்ந்தார்கள், செவி கொடுத்து கேட்டார்கள். கேட்ட பிறகு நினைச்சுனாங்க தெரியுமா? நாங்கள் நினைச்சோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இப்படி இருக்கோம், கடவுளை நாம் நம்பணும் அப்படின்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே பேர் சொல்றாரு, மனமாறுங்கள், மனமாறுங்கள். நீங்க மனம் மாறி, நீங்கள் மனம் மாறி இறைவனை நம்புகின்ற பொழுது இறைவன் உங்களை மீண்டு கொள்வார். பாருங்கள், திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பார்க்கப்படுகிறது. நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதே வார்த்தை அவர்களுக்கு மட்டும் கிடையாது, இருக்கின்ற எல்லாருக்கும் கடவுள் பார்த்து வருகின்றார். பணத்தின் பின்னாலோ பதவியின் பின்னாலோ இந்த உலகத்தின் பின்னால் ஓடுகின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து, நெறிகட்ட இந்த தலைமுறைகளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இறைவனை முழுமையாக விசுவசிக்கின்ற பொழுது, இறைவனுடைய வார்த்தையை கேட்டு வழி நடக்கின்ற பொழுது நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாமல் அங்கு இருந்த அனைத்து நபர்களும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த வார்த்தையை கேட்டவுடனே உடனே மனம் மாறி இறைவனை விசுவசித்தார்கள். அதுதான் திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். அவர்கள் அனைவருமே கடவுளுடைய வார்த்தையை கேட்டார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகின்றோம், ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தை படிக்கின்றோம். ஆனால் அந்த இறை வார்த்தையை தனதாக்கிக் கொண்டு அந்த வார்த்தைக்கு வாழ்வை கொடுக்கின்றோமா? அல்லது ஏதோ கேட்டோம், இந்த காலத்தில் டெய்லி ஞாயிற்றுக்கிழமை வந்தா கோயிலுக்கு போனோம், வீட்டுக்கு போன உடனே எல்லாத்தையும் கோயிலில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், மறந்துடணும் இல்லையா? அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கின்றது. மீண்டும் அதிகமாக மீண்டும் நம்முடைய திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 23ஆவது அதிகாரம் வருகிறது. ஆண்டவரே நான் நம்பிய இறைவன் அவரை, அவர் எனக்கு இருக்க எனக்கு ஏது குறை இல்லை, என்ன நடந்தாலும் சரி அவர் என்னை பார்த்துக் கொள்வார். திருப்பாடல் மிக தெளிவாக வருகின்றார். ஆண்டவரே நாயர் எனக்கே குறை இல்லை, அவர் பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார், என் குடும்பத்துக்கு அமைதியையும் சமாதானத்தையும் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, அவரை நம்பி இருக்கின்ற பொழுது, அவரை ஆயராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் என்னை வழி நடத்துவார். அதே திருப்பாடல் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கப்படுகிறது. என்னுடைய எதிரிகள் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன், என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றேன், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய சுற்றியுள்ள அனைவருக்குமே உம்மை நம்பியிருக்கின்ற பொழுது ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுகின்றோம். நாம் அதனை உணர்கின்றோமா? தொடர்ந்து 2ஆம் வாசகத்தில் வருகின்ற போது, 2ஆம் வாசகத்தில் வருகின்ற பொழுது பேதுரு மீண்டுமாக கடவுளை நம்பின உடனே உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சோதனையும் இருக்காது அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல, பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். துன்பங்கள் இல்லாத பிரச்சனையும் கடவுளை நம்புகின்ற பொழுது, விசுவசிக்கின்ற பொழுது வீடு தேடி வரும். அப்படித்தான்
அதுதான் நீங்கள 2ஆம் வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது. நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததா? நீங்க துன்பப்படுகிற பொழுதும் நான் இந்த துன்பப்பட்டே இருக்கேன், அதனால நான் கடவுளை விசுவசிக்க மாட்டேன், அவருடைய வார்த்தை நான் கேட்க மாட்டேன், உலகம் காட்டுகின்ற வழியில் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கடவுள் உங்களோட இருக்க மாட்டாங்க. மாறாக எனக்கு பிரச்சனை இருந்தால், என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உடலில் பல வேதனை இருந்தால், எத்தனை சோதனைகள் வந்தால், எத்தனை நெருக்கடிகள் வந்தால், நான் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நன்மை செய்து கொண்டே இருப்பேன். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என்னை பிற எல்லாரும் கொள்ளாத பற்றி பேசினாலும் சரி, நான் நன்மை செய்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் என்னுடைய அழைத்த ஆண்டவர், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்த இறைவன் என்னோடு இருக்கின்றார். அவரே நம் பாவங்களை சுமந்தார். நம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைவீர்கள். பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியையும் ஆற்றலையும் இறைவன் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். அதனை நாம் உணர்ந்து செயல்படுகின்ற பொழுது ஆண்டவரே என் ஆயர் என்று சொல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நீங்க வேற யாரையும் பின்பற்ற வேண்டாம், என்னை பின்பற்றினால் நீங்கள் நிலைவாழ்வுக்கு பெறுவீர்கள். நானே உங்களுக்கு நல்ல ஆயர். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பவன் நானே. இதுதான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆட்டுக்கொண்டையில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையர். நாம் சில நேரம் குறுக்கு வழியில போகும்போது பணத்தை எப்படியாவது சம்பாதிச்சிடணும், நம்ம மேல வந்துடணும், இந்த உலகத்துல எல்லாரும் வச்சு என்னை பத்தி தான் பெருமையா பேசணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில செல்லுகின்ற பொழுது நாம் திருடரும் கொள்ளையருமாக இருக்கின்றோம் என்பதை இறைவன் கூறுகின்றார். நேர்மையோடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பிறரை மன்னித்து, பிறரை அன்பு செய்து, பிறருக்கு நம்மிலிருந்து ஆசீர்வாதத்தை பகிர் அளிக்கின்ற பொழுது இதனுடைய வார்த்தையை நாம் செயலாக்குகின்றோம். நாம் நீதியோடு நேர்மையோடு இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை துணை இருக்கின்றார். இறைவன் நல்ல ஆயர் என்று நம்முடைய வாழ்க்கை மூலமாக பிறர் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எதிர்ப்புறம் வழியாக துயாவின் வல்லமை கேட்போம். துயாவின் வல்லமை நான் எந்த நிலை வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நான் ஆண்டவரோடு இணைந்திருப்பேன். ஏனென்றால் அவரே என் வாழ்வின் வழி, என் வாழ்க்கைக்கு வெளிச்சம், என்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பவர் என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து திருப்பதி சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த தமது மந்தையை பேணி காக்கும் பொறுப்பை ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் இறை பணியில் ஈடுபட்டுள்ள துறவியர் அனைவருக்கும் இறைவன் பகிர்ந்தளித்துள்ளார். இவர்கள் தங்கள் பணியை முழு ஆர்வத்தோடு செய்திட தேவையான அருளை நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தர வேண்டும் என்பதற்காக நேரத்தை சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய பதில் கேட்டறிந்தோம். நல்ல ஆயரே இறைவா, எம் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் பல்வேறு சபைகளாக பிரிந்து வாழும் கிறிஸ்தவர்களை உமது உகந்த ஒரே மந்தையாக ஒருங்கிணைக்க உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் நாட்டு தலைவர்கள், மக்கள், பணி செய்வோர், அதிகாரம் கொண்டிருப்போர் ஆகிய அனைவரும் உண்மையான மக்கள் பணியாளர்களாக தன்னலமின்றி பணியாற்றவும்,
சமுதாயம் படைக்க நல்லாசி தந்து உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றிய இறைவா, உலகத்தின் கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் தீர்வு தேடி அலையும் மக்கள் அனைவரும் உம் வழியாக அமைதி காணவும் நீர் உண்மையான கடவுள் என்பதை உணரவும் உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நேரிய ஆயனே இறைவா, பணம், பதவி, போதை, வன்முறை ஆகியவற்றின் மீதான ஆர்வத்தால் பிறருடைய நிம்மதியை கெடுப்பவர்கள் அனைவரும் நல்லவர்களாக மனமாற உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை மௌனமாக மன்றாடுவோம். அவர்கள் அனைவருமே பொறுப்புள்ள ஆயராக இருந்துடைய மனப்பக்குவத்தை, அந்த நல்ல ஆயனை நமதாக்கி கொண்டு அவர் காட்டிய வழியில் அவருடைய குரலுக்கு செவி சாய்த்தவர்களாக இவ்வுலகத்தில் வாழக்கூடிய ஆற்றல் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காக சிறப்பாக இருப்போம். அற்புதத்தை இறைவா, உமது திருமகன் இயேசு தமது பணிக்காக தேர்ந்து கொண்டவர்கள் இறப்பு உயிர்ப்புக்கு பின் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் விசுவாச வாழ்வில் சான்று பகர்ந்தனர். உம்மை பின்பற்றும் நாங்களும் உமக்கு என்னாலும் சார்ந்து பகரும். எங்களில் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தயங்காமல் உமது பணிக்கு தங்களை அர்ப்பணிக்கும் அருள்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னுடைய உங்களுடைய மாணவர்களை எல்லாம் நடந்ததையாக இவனுக்கு ஏற்றதாக வழிமன்றாடுங்கள். ஆண்டவரே, பாஸ்காமரை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்த உண்மை வேண்டும் என்றும் அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செய் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இந்த சிறப்பான காலத்தில் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் வாக்கில் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமகன் இடையராக பரிந்து பேசி
எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆட்சிமிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஒரு ஆட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, திருமையாகவே தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை தொழில் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவாங்க. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய உடன்படிக்கை என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலக பிறருடைய கூடுதலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆமையை மீற்று எங்கள் துணையாய் சிசினாரும் மரகராஜ் எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவேற செய்திடும். மேலும் உயிர்த்தெழுவது நம்முடன் தூய் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும், இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பத்திலே இறந்த அனைத்து ஆத்மாக்களையும், யாருடையாத ஆத்மாக்களையும், உத்தரிக்க செல்வதற்கு அனைத்து ஆத்மாக்களையும், கருவிலே சிதைந்த அனைத்து ஆத்மாக்களையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றிடும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாக நாங்கள் உண்மையே விசுவசித்தவர்களாக எந்த துன்பம் வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு உடனிருக்கின்ற நம்பிக்கையும் கொண்டிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். நீரே நல்ல ஆயினை போல எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர், எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர் என்பதை விசுவசித்தவர்களாக நாங்கள் இருக்க தூயாவின் வல்லமையினால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரை எங்கள் அனைவரும் மீண்டும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயும் பிறந்தறியும் அவருடைய கணவரான யோசிப்பு திருத்துதல் இவ்வுலகில் ஒன்று உகந்தவராயிரம் அனைவரிடம் நாங்கள் வாழ் பங்கு கொடுத்தது பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே இந்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாக தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைப்பணிப்பினால் பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவதற்கு மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தினால் நாம் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கள்ளத்தோம்பினை அளமாயிருப்பதாக நாம் இருந்த பிறகு பெறுவதற்காக இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அழுகின்றேன் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்டோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வெளித்தருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வதே என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வதே என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வதே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செல்வதே. இவரே நம்மை காக்கும் நல்ல ஆயர். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். என் ஆண்டவரே, இறைவனின் குலத்தில் இருந்தவர் நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனக்கு ஆன்மா நலமடையும்.
தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தைக்காக உளம் கணிந்து உயிரை கொடுத்த நல்ல ஆயர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண் நோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல்வெளியில் கூட்டி சேர்க்கருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குட் மார்னிங். என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது நல்ல ஆயன் பற்றி திருச்செல் நம்ம சொல்லுகின்றது. இங்கே யாரா இருக்கீங்களா? நல்லவர்கள் யாரா இருக்கீங்களா? இல்லையா? அது இல்லையா? சரி, இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். நம்ம சில நேரத்தில் செய்யக்கூடிய நல்லது அது நம்மளுக்கே தெரியாமல் இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்கிறது கடவுளை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும், இல்லையா? ஏன்னா நம்ம கடவுள் மட்டும்தான், நம்ம தவறாக இருந்தால் கூட நம்மளை நல்லவங்க அப்படின்ட்டு கடவுள் மட்டும்தான் சொல்லுவார். அது யாரும் சொல்லவே மாட்டாங்க, இல்லையா? மற்றவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்ச குறைகளெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் மட்டும்தான் அப்படி செய்ய மாட்டார். அதனால் நம்மளுடைய நல்ல ஆயன் கடவுள் மட்டும்தான். அதனால் அவருடைய லீடர்ஷிப்பில் நம்ம நடந்து போகணும். எப்பொழுதுமே கடவுளுடைய அந்த சிந்தனையோடு கடவுளுடைய நடைமுறையில் நம்ம வாழும் பொழுது நம்ம எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்போம். அதனால் நம்மளுடைய திருச்சபை நடத்தக்கூடிய இறைவன் நம்முடைய திருச்சபையில் இருக்க அனைவரையும் அந்த நல்ல ஆடுகளை போல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் தரும்படி நம்ம ஜெபிப்போம். இந்த வாரத்துடைய விழாக்கள் புதன்கிழமை சென்ட் கேத்தரின் அவருடைய விழாவும், வெள்ளிக்கிழமை அன்று சென்ட் ஜோசப் ஒர்க்கர்ஸ் இன்னைக்கு எல்லா ஒர்க்கர்ஸோடைய திருவிழா, மற்றும் அன்று ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அதனால 10:30 மணிக்கு நைட்டு விஜில் இருக்கும். அன்றைக்கி மார்னிங் மெடிக்கல் கேம்ப் இருக்கும். சனிக்கிழமை சென்ட் அத்தானியஸ் அவருடைய திருவிழா, அன்று முதல் சனி 6 மணிக்கு திருப்பலி முடிந்த பிறகு தேர்பவனி இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒகேஷன் மற்றும் இந்த குட் ஷெப்பர்ட் சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள்லாம் நிறைய காங்கிரிகேஷன்லாம் சிஸ்டர்ஸுங்களே இல்லை. நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, யாருன்னா கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா பார்த்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு. ஏன் அவங்களுக்கு கிடைக்கலன்னா வீட்டில் குழந்தைங்களே இல்லை, இல்லையா? ஸோ வீட்டில் குழந்தைங்கள் இருந்தால் தானே அவங்களுக்கு காங்கிரிகேஷன் அனுப்புறது. அப்போது இன்னும் ஒரு 25-50 வருஷம் ஆச்சுன்னா சிஸ்டர்ஸும் இருக்க மாட்டாங்க, ஃபாதர்ஸுங்களும் இருக்க மாட்டாங்க. அப்போ தேடுவீங்க நீங்களே. அந்த மாதிரி ஒரு காலம் வரும். அதனால நம்முடைய திருச்சபைக்கு நிறைய குருக்கள் தேவைப்படுது. அதனால் அதுக்காக ஜெபிங்கள். அன்பியங்கள் இன்றைய சாயங்காலம் சென்ட் ஜூட் 4 மணிக்கும், சென்ட் செபாஸ்டியன், சென்ட் தாமஸ், மதர் தெரேசா, லேடி ஆஃப் பாத்திமா 6 மணிக்கும், மற்றும் அடுத்த சனிக்கிழமை சென்ட் இக்னேஷியஸ் லாயலா 5 மணிக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாரிஷ் கவுன்சில், ஃபைனான்ஸ் கமிட்டி, எஸ்எஸ்சி லீடர்ஸ் 9:30 மணி திருப்பலியான பிறகு மீட்டிங் வரப்படி கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பாரிஷ் மைனாரிட்டி கால் செல்லில் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. 80% வாங்கியிருக்கிறவங்களுக்கு 10th 11th முடிச்சிருக்கோங்க. ஈவினிங்கில் 4 மணிலேருந்து 6 மணி வரையும் ஆஃபீஸ் ஓப்பனாக இருக்கும். அவங்க போய் சந்திங்க. மிஷனரிஸ் ஃபேமிலிஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு குரூப் 21லேருந்து 35 வயசு இருக்கிற அன்மேரிட், யாரெல்லாம் மேரேஜ் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிட்ரீட் நடத்துகிறாங்க. அதோடைய இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ் போர்டில் இருக்குது, பாருங்கள். டிவைன் ரிட்ரீட் சென்டர் கேரளாவில் இருக்கிறது அவங்க 17ஆந்தேதியிலேருந்து 22ஆந்தேதி வரையும் ஒரு ரிட்ரீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க யூத்துங்களுக்காக. யாருன்னா விருப்பம்னா நோட்டீஸ் போர்டு பாருங்கள். கடந்த வாரம் காணிக்க மொத்தம் 49,570 ரூபாய். அனைவருக்கும் நன்றி. மற்றும் நம்முடைய உதவி பங்கு தந்தையானவர் அது ஜோசப் பாக்கியராஜ் அவர் 29th 28லேருந்து இங்கேருந்து அவர் பிரான்ஸ் ஆகி போகிறாரு. அவர்
அவர் வந்து நார்த் ஈஸ்டர்ன் நாகாலாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஸ்கூல் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஃபாதர் இங்கே ஒரு வருஷம் நம்மளோட இருந்து வழி நடத்தி மக்களுக்கு எப்பொழுதுமே அவருக்கு தேவை இருக்க அனைத்து வித உதவிகளும் மற்றும் அவருடைய சேவை வந்து இங்கே நம்முடைய பங்குக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நம்ம அனைவரும் அவருக்கு நன்றிடுதலாகவும் அவருக்கு நன்றி கூறி என்னுடைய சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்து ஒரு ஸ்மால் ஃபெலிஸ்டேஷன் அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி வந்து இந்த அன்பியங்கள், அவர் எந்தெந்த அன்பியத்துக்கு போனாரோ அந்த அன்பியத்துக்காரங்கள்லாம் முக்கியமாக நீங்கள் பங்கெடுக்கணும். ப்ளஸ் ஃபாதர் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு, சில லிட்டர்ஜி, யூத், அந்த மாதிரி நிறைய அவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். எல்லோரும் சேர்ந்து அவருக்கு நான் நன்றி சொல்லக்கூடிய நாள் இது. அதனால் சாயங்காலம் 4:30 மணிக்கு அனைவரும் வந்து இது பங்கெடுக்க முடியும். மற்றும் நம்முடைய பங்கில், அதாவது உங்கள் பங்கில் நீங்கள் யாரை வந்து உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் நன்றிடுதலாக இருக்கணும். அதுதான் கடவுளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஹெல்ப். யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு உதவி செய்கிறாங்களோ அதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சர்வீஸ் வாங்கிட்டு ஓகே போகிறப்போ டாட்டா பாய் அப்படி இல்லை. அது வந்து நம்ம நினைக்கணும், கடவுள் வந்து ஒரு மனிதர் மூலியமாக அவர் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறார் அப்படின்னு. அதுதான் நல்ல என்ன சொல்கிறது, குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்கிறது. அவர் நிறைய நம்ம திருச்சபைக்காக செஞ்சுருக்காரு. அவருக்கு நன்றிடுதலாக நம்ம அனைவரும் என்னுடைய 4:30 மணிக்கு அவருக்கு ஒரு ஸ்மால் ஃபெலிஸ்டேஷன் பண்ணுவோம். அனைவரும் வந்து பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய சார்பாக, என்னுடைய அனைவரும் சார்பாக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் நன்றி. பிரச்சனை இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு எழுந்திருப்போம். அன்புரியவர்களே, கடந்த ஒரு வருடம் இல்லை, கொஞ்சம் நாட்கள் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 11 மாதமாக ஒரு வருடமாக இந்த நல்ல பணியை செய்ய எனக்கு உதவிய கடவுளுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் நான் பண்ணுற ஒவ்வொரு காரியத்திற்கும், கடவுளுடைய பெயரால் பண்ணுற ஒவ்வொரு காரியத்துக்கும் உறுதுணையாக இருந்தது நம்முடைய பாசமிகு யார், நம்முடைய பங்கு தந்தை தான். அந்த நான் ஆல்ரெடி என்னோட ஆர்டினேஷன் முடிச்சு எனக்கு இது வந்து 3வது வருஷம் 4வது வருஷம் முடியும் போது 3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. 3 வருஷத்தில் ஒரு பெஸ்ட்டு பேரிஸ் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அதை சந்தோஷம் தான். பெருமைக்காக சொல்லலை, இதுதான் உண்மை. நான் அவரோட இருந்தது எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுனால அவர் இது பண்ணால் நல்லாயிருக்கும். அவருடைய திங்கிங் ஒரு வருஷம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படின்னா நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அதை எனக்காக, அது மட்டும் இல்லை, உண்மையிலே நீங்கள் எல்லாருமே அந்த ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. தொடர்ந்து உங்கள்கிட்ட ஒரே ஒர்க்கு தான் கேட்குறேன், நீங்கள் எனக்காக தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்தில் என்னையும் வச்சுங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்க்கு நீங்கள் கன்ஃபியூஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது தான் இன்னைக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென்.